இனி நாம் CSV மாடியூலை பயன்படுத்தி எவ்வாறு கோப்புகளை படிப்பது என்று பார்ப்போம். இதோ பாருங்கள், இது ஒரு இன்புட் ஃபைல். இதை படித்து நாம் இவ்வாறு அவுட்புட் செய்கிறோம், அதாவது வெளியீடு செய்கிறோம். இந்த ஃபைலின் பெயர் sample1-page 247 உங்கள் புத்தகத்தில் 247 பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய எக்ஸ்டென்ஷனை பாருங்கள், CSV என்று போட்டிருக்கும். இதற்கு முன்னால் இருக்கின்ற ஃபைல்கள் எல்லாம் பார்த்தால் அது டெக்ஸ்ட் என்று போட்டிருக்கும். இங்கே இனிமேல் நாம் CSV ஃபைல்களை படிக்கப் போகிறோம். அது எவ்வாறு படிப்பது? இதோ வித் ஸ்டேட்மெண்ட் கொண்டு நாம் படிப்போம். ஃபைல் நேம் or open the CSV file for reading purposes and call it as F. சரி, இந்த F ஐ வைத்துக்கொண்டு நீங்கள் ரீடரை கூப்பிட்டால், ரீடர் என்பது ஒரு ஃபங்க்ஷன், CSV இல் கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் ரீடர் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ரீடர் ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த ரீடரில் போட வேண்டும். இது ஒரு வேரியபிள், இது ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. இது ரீடர் என்றும் சொல்லலாம், இல்லது எக்ஸ் என்றும் சொல்லலாம், ஒய் என்றும் சொல்லலாம். ரீடர் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், நமக்கு ஒரு ரீடர் கிடைப்பதால் ரீடர் என்று சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இந்த ரீடர் என்பது இதை குறிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். எனவே இந்த ரீடரில் இருந்து ஒவ்வொரு ரோவாக எடுக்க வேண்டும். இதோ இந்த ரீடர் என்பது இதை குறிக்கும் என்று சொன்னோம். இதிலிருந்து ஒவ்வொரு ரோவாக எடுக்க வேண்டும். So row in reader. So the for loop. இந்த ரோவை எடு, print. அடுத்த ரோவை எடு, print. அடுத்த ரோவை எடு, print. இவ்வாறு ஒவ்வொரு ரோவாக எடுத்து இதோ பிரிண்ட் செய்திருக்க பாருங்கள். print, print, print. இதெல்லாம் முடிந்த பிறகு close F, அதாவது இந்த ஃபைலை மூடிவிடு என்ற அர்த்தம். ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், இதை படிக்கும்போது அதை லிஸ்டாக படிக்கின்றது. இங்கே ஒரு வரி கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே for row in reader, இதிலிருந்து ஒரு ரோவை எடுக்கும்போது அது ஒரு லிஸ்டாக மாறுகின்றது. எனவே இது becomes a list of strings. அதே போல இது is a list of strings, list of strings, list of strings. சரி, இந்த எடுத்துக்காட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? வித் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி ஒரு ஃபைலை ஓபன் செய்திருக்கிறோம், CSV ஃபைல். பிறகு ரீடர் ஃபங்க்ஷனை வைத்து ஒரு ரீடர் ஆப்ஜெக்டை உருவாக்கி இருக்கிறோம். அந்த ரீடர் ஆப்ஜெக்டை வைத்துக்கொண்டு ரோ பை ரோ நீங்கள் அதை படிக்கலாம், எடுக்கலாம். எடுத்து நீங்கள் எது வேணும் செய்து கொள்ளலாம். இங்கே பிரிண்ட் மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இது எவ்வாறு பிரிக்கிறது? இதோ அந்த கமா SNO என்பது ஒரு ஸ்ட்ரிங்காக மாறுகின்றது. நேம் becomes a string, city ஒரு string. இங்கு கமா என்பது பிரிக்கின்றது. எனவே இந்த கமாவை தமிழில் பிரிப்பான். எனவே கமா என்று போட்டால் அதை பிரிப்பான் என்று பைத்தான் புரிந்து கொள்ளும். அது ஒரு டிஃபால்ட் பிரிப்பான், தான் அமைவு பிரிப்பான். இதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, தானாகவே பைத்தான் புரிந்து கொள்ளும். சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதே ப்ரோக்ராமை இதோ காட்டணும் இல்லையா? இதே ப்ரோக்ராமை இந்த ஃபைலுக்கு பதிலாக நாம் வேறு ஃபைல் கொடுத்திருக்கிறோம். இதோ இந்த ஃபைலை படிக்கிறோம். அந்த ஃபைல் என்ன? sample1-247 இல்லையா? அதை மாற்றி இருக்கிறோம். இப்பொழுது இங்கே 2 empty lines, ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது 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 empty, போடு empty empty, இப்படியே இது. அதற்கு பிறகு blank lines இருக்கு. there are 2 blank lines below. இது இது. எனவே இந்த ஃபைல் இங்கிருந்து தொடங்கி இதுவரை போகின்றது. இந்த ஃபைலை இந்த ப்ரோக்ராம் வைத்து படித்து பிரிண்ட் செய்தால் என்ன வருகிறது பார்க்கலாம். CSV ஃபைலை நீங்கள் படிப்பதால் உங்களுக்கு என்ன நன்மை? ஒன்றும் ஒரு லிஸ்டாக வரும். இதை பாருங்கள், இங்கு ஒன்றுமில்லை, எனவே empty list. ஒன்றுமில்லை, empty list. இங்கே 1 2 3 இருக்கிறது, எனவே 3 element list. ஒன்றும் ஒரு string. கவனிக்க வேண்டும், இது ஒரு string. இதோ அடுத்து ஒரு கமா, அப்புறம் இங்கிருந்து இதுவரை அப்போ 1 2 blank. இதோ அடுத்து 0 0 0, அடுத்து 2 blank. இதோ எனவே it's a long string. அடுத்து கமா, அடுத்து ஒரு ஸ்பேஸ், இது இதோ ஒரு ஸ்பேஸ். இது ஒரே ஒரு எலிமெண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ரிங். இதோ இந்த லிஸ்ட், இதிலிருந்து இதுவரை ஒரு எலிமெண்ட் லிஸ்ட். இது 2 எலிமெண்ட் லிஸ்ட். அடுத்து null, இதோ null லிஸ்ட். அடுத்து இது 1 எலிமெண்ட் லிஸ்ட். இதோ அடுத்து null null, இதோ null null. அடுத்து 3 எலிமெண்ட் லிஸ்ட், 3 எலிமெண்ட் லிஸ்ட், 3 எலிமெண்ட் லிஸ்ட், 3 எலிமெண்ட் லிஸ்ட், 3 எலிமெண்ட் லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அடுத்து null, அதாவது empty list. அடுத்து ஒரு எலிமெண்ட் லிஸ்ட், இதோ ஒரு எலிமெண்ட் லிஸ்ட். அடுத்து empty list, empty list.
எனவே இது போன்று உள்ள ஒரு ஃபைலை இப்படி மாற்றுகின்றது. இப்படி மாற்றினால் இது ஏன் நமக்கு நன்மையானது? ஏனென்றால் லிஸ்ட் என்பது மிக எளிதாக நாம் ப்ரோக்ராம் எழுத பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் முதலில் தொடங்கிய பொழுது இங்கே பார்த்தீர்களானால் இவையெல்லாம் ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் CSV ஃபைலை படிக்கும் பொழுது உங்களுக்கு லிஸ்ட் கிடைக்கும். லிஸ்ட் இஸ் பெட்டர் than string. அதற்காகத்தான் லிஸ்டை கொடுக்கிறார்கள். இதில் ஒன்றை நாம் சொல்ல மறந்துவிட்டோம். You have to import CSV module. CSV என்பது ஒரு மாடியூல். CSV என்றால் என்ன? கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் என்ற அர்த்தம். இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு, இவையெல்லாம் கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதான் பிரிப்பான். கமா கால்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சீரியல் நம்பர், நேம், சிட்டி மூன்றும் காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நம்பர், இந்த பெயர் சென்னை, இந்த எண் பெயர் இடம், பெயர் எண் இடம், இவையெல்லாம் கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கமா தான் நமக்கு இந்த லிஸ்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன என்று சொல்லும். எனவே நீங்கள் CSV இம்போர்ட் செய்ய வேண்டும். எனவே CSV என்பது ஒரு மாடியூல் அண்ட் அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, ரீடர். அதை பயன்படுத்தி நம் ரீடரை உருவாக்கி அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரோவாக படிக்க வேண்டும். எனவே ரீடர் என்பது ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்டை காட்டும். ஏனைய விளக்கங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. docs.python.org. சரி, CSV பயன்படுத்தி எவ்வாறு நாம் ஒரு கோப்பை படிப்பது, எவ்வாறு ஒரு கோப்பை எழுதுவது என்று நாம் பார்த்தோம். இங்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் டயலெக்ட் பயன்படுத்தி எவ்வாறு அந்த பிரிப்பானை நாம் குறிக்கலாம் என்று பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இம்போர்ட் CSV. இதுதான் ஃபைல். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பேஸ் வெற்றிடம் விட்டால் நமக்கு பிரச்சனை என்று சொன்னோம். ஆனால் இந்த வெற்றிடத்தை எவ்வாறு நாம் தவிர்ப்பது என்று பார்க்க போகிறோம். மற்றும் இங்கு கமா தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, வேறு ஏதேனும் கூட இருக்கலாம். முதலில் கமாவை எப்படி ஸ்பெசிஃபை செய்வது என்று பார்க்கலாம். அதற்கு நாம் ஒரு டயலெக்டை உருவாக்க வேண்டும். இதோ you import CSV, then you register a dialect. அதுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். My dialect என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் புத்தகத்தில் 248 பக்கம். அந்த டயலெக்டில் கமா என்பது டிலிமிட்டராக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கமா என்பது இட் செப்பரேட்ஸ் டாபிக் 1, அடுத்து கமா, அடுத்து இங்கிருந்து தொடங்கி இதுவரை சென்று கமா, அடுத்து இங்கிருந்து தொடங்கி இதுவரை சென்று முடிவடையும். இதை படிக்கும் பொழுது இப்படி படிக்க வேண்டும். இங்கு இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தொடங்கி கமா வரை போகும். இதோ அடுத்து இங்கிருந்து தொடங்கி இந்த கமா வரை போகும். இங்கிருந்து தொடங்கி கடைசி வரை போகும். டாபிக் 3. அதுபோல இது, அதுபோல இது, இது 3. எனவே இந்த கமா என்பது டிலிமிட்டர்ஸ் என்று இங்கே நாம் குறிப்பிடுகின்றோம். சரி, இந்த ப்ரோக்ராமை பார்த்து விடுவோம். இம்போர்ட் CSV, ரெஜிஸ்டர் டயலெக்ட், அதனுடைய பெயர் my dialect which is a string. டிலிமிட்டர் என்னவென்று சொல். டிலிமிட்டர் வந்து கமா என்பது. இது கமா இஸ் a delimiter. அடுத்து ஃபைலை ஓபன் செய். இந்த ஃபைலை, அதாவது இந்த ஃபைலை நாம் திறக்க வேண்டும் for reading purposes. அடுத்து அந்த ஃபைலை you read using a reader. So create a reader. அந்த ஃபைலை வைத்துக்கொண்டு create a reader object with this dialect. The dialect என்ன? My dialect. எனவே நீங்கள் dialectை நீங்கள் குறிப்பிட வேண்டும். So the reader will now refer to this where my dialect says comma is a delimiter. Okay, செய்தாகிவிட்டது. Then you can now read. So you have a reader referring to this. Then you can take each row. Print வெளியீடு இதோ வெளியீடாகிவிட்டது. So reader is pointing to this. The reader take a row and print. இதோ take a row and print, take a row, print, take a row. சரி, இந்த எடுத்துக்காட்டில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? எவ்வாறு ஒரு டயலெக்டை நாம் வரையறுப்பது, டீலிமிட்டரை எவ்வாறு நாம் குறிப்பிடுவது என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு. இதில் அதே போன்ற ஒரு CSV ஃபைல் தான். டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3. இங்கெல்லாம் இடைவெளிகள் இருக்கின்றன. ஆனால் அவுட்புட்டை பாருங்கள், இடைவெளிகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த இடைவெளிகள், இந்த ஸ்பேஸ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3. இதுல ஸ்பேஸ் எல்லாம் போய்விட்டது. இதோ மிக தெளிவாக இருக்கின்றது. அதை எவ்வாறு செய்வது? அதற்காகத்தான் நாம் டயலெக்டை குறிப்பிடுவது. இம்போர்ட் CSV, ரெஜிஸ்டர் a dialect called my dialect. அந்த டீலிமிட்டரை கமா முன்பு போல கமா என்று வைத்துக் கொள்வோம். skip initial space equal to true என்றால் இது இருக்கின்ற இடைவெளிகள் எல்லாம் ignore என்ற அர்த்தம். இதோ இங்கே இருக்கின்ற இடைவெளிகளும் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்ற அர்த்தம். இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு you register a dialect called my dialect. இப்பொழுது open a file. இதோ இதை திற for reading purposes. Now create a reader. ரீடரை உருவாக்கு for this file with this dialect, my dialect.
அப்படி என்றால் இந்த delimiter will be comma அப்புறம் skip initial space will be true. இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு ரீடரை உருவாக்கு. So that reader now will be pointing to this. இப்போ அந்த ரீடரிலிருந்து ஒரு ரோவை எடு. இதோ இதை எடுக்கும் பொழுது remove the space, remove the space, remove the space. அப்போ topic 1, topic 2, topic 3 என்று வரும். இதை வைத்து ஒரு லிஸ்டை உருவாக்க print. அடுத்த ரோவை எடு print. அடுத்த ரோவை எடு print. இவ்வாறு 3 லிஸ்டுகள் உருவாக்கி இருக்கின்றன. ஒவ்வொரு வரிக்கும் ஒரு லிஸ்ட். இதை நாம் எவ்வாறு பெற்றோம்? delimiter என்பதை கமா போட்டு skip initial space என்பது true என்று போட்டிருக்கிறோம். நாம் இதை செய்யவில்லை என்றால் பைத்தான் இதை false என்று வைத்துக்கொள்ளும். false என்று வைத்துக்கொண்டால் இங்கே space will be part of topic. இங்க ஸ்பேஸ் வரும், இங்க ஸ்பேஸ் வரும், இதோ இங்க ஸ்பேஸ், எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கும். it will not skip. delimiter கமா என்று போட்டிருக்கிறோம். delimiter கமா என்று போடவில்லை என்றாலும் அதை கமா என்று தான் வைத்துக்கொள்ளும். எனவே கமா என்பது டிஃபால்ட் delimiter. இருந்தாலும் இங்கே போடப்பட்டிருக்கிறது உங்கள் புத்தகத்தில். நீங்கள் போடவில்லை என்றாலும் கமா தான். சரி, இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்து விட்டோம். அடுத்தது பாருங்கள். இதே ப்ரோக்ராமை இந்த டேட்டா வைத்து நாம் ஓட்டுவோம். ஸ்பேஸ் டாபிக் 1, ஸ்பேஸ் டாபிக் 2, ஸ்பேஸ் டாபிக் 3. அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதோ right, இதை பாருங்கள். 1 2 3, இதோ 1 2 3 இப்படி வந்திருக்கு. example 1, example 2, example 3. a with a space. இதோ இந்த ஸ்பேஸ், இதோ அடுத்து இது a. இங்கே ஸ்பேஸ் வருது. இதோ பாருங்க, இந்த ஸ்பேஸ் இங்க வந்திருக்குது, இந்த ஸ்பேஸ் இங்க வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்கிறது? ஏனென்றால் நாம் என்ன சொன்னோம்? ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் என்று தான் சொன்னோம். அதாவது டாபிக் 1க்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போயிடும். ஆனா டாபிக் 1க்கும் கமாவுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருந்தா அது இங்க வரும். அதுதான் அங்க. இதை பாருங்க, இந்த ஸ்பேஸ் போயிடுது, இந்த ஸ்பேஸ் போயிடுது, இந்த ஸ்பேஸ் போயிடுது. இது கரெக்டா வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ் இங்க கமா இருக்கு பாருங்க. கமாவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போகாது, இதோ வரும். இதோ இந்த கமாவுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் will be part of this data. 4a ஸ்பேஸ், இதோ 4a ஸ்பேஸ். இங்க 4a தான் இருக்கு, 4a. அடுத்து இங்க ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ எம்டி லைன். இங்க பிபி, இதோ கமாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாரு. ஸோ we will get that here. இது அப்படியே வரும். இது ஒரு லிஸ்ட். இங்க blank line, அவ்வளவுதான். எனவே ஸ்பேஸ் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் தான் போகும், கமாவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போகாது. இதோ பாருங்க, கமாவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போகாது, டேட்டாவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் தான் போகும். சரி, கவனமாக எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த டயலெக்டை வைத்துக்கொண்டு நாம் கோட்ஸ் உள்ள ஃபைலை படிப்போம். இதோ பாருங்க, கோட்ஸ் இருக்கு பாருங்க. அடுத்து இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இது இதே ப்ரோக்ராம் தான், பக்கம் 248. அங்கே இருக்கிற ப்ரோக்ராம் திருப்பி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்புட், இதோ இன்புட், இதில் கோட் இருக்குது. அதே ப்ரோக்ராம் பாருங்க, அதே டயலெக்ட் தான். delimiter comma skip initial space true, import CSV, register a dialect called my dialect, then open the file codes page 249, that's the file name, CSV file. You open that for reading purposes, create a reader calling the reader function with an F file and dialect my dialect. அதை வச்சு create a reader, அப்புறம் print வெளியீடு. இது reader is now referring to this. ஒன்று ஒன்றாக எடுத்து print. முதலில் வெளியீடு என்று print செய்ய வேண்டும். அடுத்து SNO codes. இதோ அடுத்து இங்கே கோட் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் கோட் போட்டாலும் போடவில்லை என்றாலும் இது அதே வெளியீட்டை தான் கொடுக்கிறது. இதை பாருங்க, this is same as the previous one. இதெல்லாம் கோட்டே போடல பாருங்க, அப்படியே வந்திருக்கு. இதுலயும் கோட் போடல, அப்படியே வந்திருக்கு. கோட் போட்டு வருது. நீங்க கோட் போட்டாலும் போடலனாலும் உங்களுக்கு அவுட்புட் will still be the same. அதாவது this program tolerates spaces in the data but also accepts கோட்ஸ் என்று சொல்லலாம். எனவே நீங்கள் உங்களுடைய இன்புட் ஃபைலில் கோட்ஸ் இருந்தால் அதையும் இது ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், இதே ப்ரோக்ராம் தான். இந்த இன்புட் ஃபைலை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். இதை அப்படியே காப்பி செய்து விட்டேன். இதோ கடைசி லைனில் இது போன்று சேர்த்திருக்கிறேன், a line without quote. இது எப்படி படிக்கிறது பார்க்கலாம். இதுவும் லைன் வித்வுட் கோட் தான். இதோ இது வருகிறது, இவை எல்லாம் அப்படியே வருகின்றன. அப்புறம் கடைசியில் 6வது லைன் வித்வுட் கோட்ஸ் என்று வருகின்றது. ஸோ 6 கமா. எனவே இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஸோ ஐ கெட் a 2 element லிஸ்ட். எனவே நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு டயலெக்டை பயன்படுத்தும் பொழுது CSV ரீடரை கொண்டு நீங்கள் படித்து வெளியீடு செய்தால் நீங்கள் ஸ்பேஸை புறக்கணிக்கலாம் மற்றும் கோட் இருந்தால் அதையும் அது ஏற்றுக்கொள்கின்றது.
என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து டீலிமிட்டரை பற்றி நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த முறை டீலிமிட்டரை நாம் மாற்றுவோம். ஏற்கனவே சொன்னோம் கமா இஸ் தான் அமைவு டீலிமிட்டர், அதாவது டிஃபால்ட் டீலிமிட்டர். இங்கே பாருங்கள், இதோ கமா 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 இட்ஸ் a டிஃபால்ட் டீலிமிட்டர். நீங்கள் சொல்ல தேவையில்லை. இதோ பாருங்கள், டீலிமிட்டர் கமா என்று போட்டிருந்தோம், சொல்ல தேவையில்லை. சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் கமா இஸ் a டிஃபால்ட் டீலிமிட்டர் தான். ஆனால் அதை மாற்றலாம். அதை தான் நீங்க செய்திருக்கிறோம். இங்க பாருங்க. So you register a dialect called my dialect with a delimiter. இதோ vertical bar. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க கமாவுக்கு பதிலா வெர்டிக்கல் பாரை போடலாம். இதோ இன்புட் கமாவுக்கு பதிலா வெர்டிக்கல் பார். ஸோ எங்கெங்க கமா நாம போட்டோமோ அதுக்கு பதிலா நாம செங்குத்து கோட்டை போடலாம். அதுதான் change the delimiter from comma to vertical line. வழக்கம் போல you open a file for reading purposes, then create a reader with this dialect. Anyway, this reader now will be referring to this with vertical bar as the delimiter. அப்ப இதிலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது take a row from reader, உங்களுக்கு roll number னு வரும், because this is the delimiter. So roll number, இது name, city, அது போல ஒன்று ஒன்று. அதற்கு பிறகு close. எனவே டயலெக்டை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறு டீலிமிட்டரை மாற்றுவது என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். So let us run the program again for a different file. So இதே program இதை வைத்துக்கொண்டு ஓட்டினால் இப்படி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமை இதில் ஓட்டினால் என்ன வருது பார்க்கலாம். ரோல் நம்பர் இதோ சரி, முதல் மாதிரியே இது 3 அப்படியே வருது. இதை பாருங்க, இங்கிருந்து இதுவரை comma is not the delimiter because vertical bar is the delimiter. எனவே இது ஒரு எலிமெண்ட். இங்கிருந்து இதுவரை போய் ஒரு எலிமெண்ட் லிஸ்ட். இது 2 கிடையாது, 1. அடுத்து 1 2 3 இது. அதற்கடுத்து எம்டி. அதற்கடுத்து 1 2 3 4. இதோ 1 2 3 4. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது comma is not a delimiter. So this becomes part of the data. அதனால்தான் உங்களுக்கு இந்த லிஸ்டில் ஒரே ஒரு சரம் மட்டும்தான் இருக்கிறது. இவ்வாறு ஃபைல்களை படித்து என்ன செய்வது? இதுவரை படித்து பிரிண்ட் தான் செய்திருக்கிறோம், ஒன்றும் செய்யவில்லை. நாம் என்ன செய்ய போறோம்? இங்கே இதோ படித்து let us process it, read file and process data. பக்கம் 250. வழக்கம் போல import CSV, open a file. இதோ இந்த file sample 5251 CSV. இதோ this is the data from this file. So you open this, so you get a pointer to F. அதை வைத்துக்கொண்டு you create a reader. So read file is referring to this. Okay. So இதிலிருந்து using for loop take a row. So இந்த row எடு, item name இந்த row எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? You get a 4 element list. Item name, cost, rupees, quantity, profit. அந்த லிஸ்டுக்கு என்ன பேரு? Call. Okay. And the call 0 என்பது இது. Call 1, call 2, call 3. அப்ப என்ன பண்றாங்க? Print call 0 and call 3. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? Item name, profit என்று வரும். Item name என்பது call 0, call 3 என்பது profit. இதோ monitor 10400, mouse 2000 என்று வரும். சரி, இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கிறது? ஒரு ஃபைலை திறக்கிறது, அதிலிருந்து ஒரு ரீடரை உருவாக்குகின்றது. ரீடரை உருவாக்கிவிட்டு ஒவ்வொரு ரோவாக படித்து அந்த ஒவ்வொரு ரோவிலும் முதல் எலிமெண்ட்டையும் கடைசி எலிமெண்ட்டையும் எடுத்து இங்கே பிரிண்ட் செய்கிறது. அவ்வளவுதான். இங்கே பாருங்கள், each item is still a string. See, this is a string, this is a string. இதெல்லாம் ஸ்ட்ரிங் தான். இதெல்லாம் ஸ்ட்ரிங். இது வந்து 1152 என்று போட்டிருந்தாலும் இது எண் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரிங் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இங்க கோட் இல்லை? ஏன்னா இட்ஸ் பிரிண்டட். Because it's printed, அது கோட் கிடையாது. சரி, that is all the processing that is done. சரி, அடுத்து பார்க்கலாமா? இதே ப்ரோக்ராமை இங்க திருப்பி நாம ஓட்டுறோம். இன்புட் இதோ item name, cost, quantity, profit. Print பண்ணி பார்க்கலாமா? Okay, open the file. This is the file. So you get a file object, then create a reader. So read file will be referring to this. Each one is a row. அதிலிருந்து take the first row in call. அப்ப நமக்கு இது வரும். So print the line red. Call. இதான் call. Print the line that is red. If you print this, you get this. இது வந்திருக்கு பாரு. So you get a list. Item name, cost rupees, quantity, profit. இதோ you get a list. அதற்கு அடுத்து call 0 call 3 print பண்ணு. Call 0 is the item name. அடுத்து call 3 profit. இதோ பண்ணியாச்சு. Go back, read the next one, second row, print. இதோ line red is this. அடுத்து call 0 call 3 print பண்ணு. Keyboard 1152. இதோ பண்ணியாச்சு. அடுத்து read the next line, that is this. இதோ print. Then call 0 call 3.
monitor 1040 print பண்ணியாச்சு. Next read this. Okay, read this. It's a blank line, so you print that, so you get an empty list. பண்ண பிறகு இங்க வா, அதுல call 0 எடுத்து call 3 எடு. The empty listல call 0 எடுத்தா you get an error message, call 3 எடுத்தா you get error message, so you got error. அதுக்கு அடுத்து கீழே போக முடியாது, ஏன்னா இங்கே error வந்து போச்சு. So the error இங்க வந்துடுது, so we stop. Anyway, நீங்க இந்த மாதிரி process பண்றப்போ if you give blank lines it may create empty list, அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். எனவே நீங்கள் இன்புட் ஃபைலில் கொடுக்கின்ற தரவு மிக கவனமாக கொடுக்க வேண்டும். சரி, இது பார்க்கலாமா? Read a file and build a list on page 251. This is the input file, this is the output. இதை படித்து இவ்வாறு print செய்ய வேண்டும். Simple program. Okay, in file is this. It's a string, so that's a file name. அது in file ல போட்டுக்கறேன். So it is this. So open this file. In file என்னது? Open this file for read mode. Create a reader. So import CSV உங்களுக்கு தெரியும். So create a reader and the reader now is referring to this. அப்போ இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியதுதான். So take a row from here. இதை எடுத்து print. இதோ அது தெரியும் உங்களுக்கு. அடுத்து take the next row and print. You get a list. Take a next row and print. So this is obvious. அதான் simple. ஆனா இங்க நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. Take a row, before printing you put that into the array value. Array value is the empty list. Okay, and the empty list la you append. So இத லிஸ்டா மாத்தி இதுல போடுன்னு அர்த்தம். அதாவது இந்த லிஸ்டை எடுத்து இதுல போடு. அடுத்து இதை எடுக்கிறப்போ you get this, அதை எடுத்து இதுல போடு. இப்படியே ஒண்ணா போட்டுனே இரு. இது மூணும் இதுக்குள்ள போகும். அதை நாம print பண்ணோம்னா you get this list of list. இதோ first element this, second element is this, third element is this. அதுதானே? ஸோ ஒன்னா எடுத்து பிரிண்ட் பண்றப்போ உங்களுக்கு லிஸ்ட் வரும். அந்த பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி you put that into another list. லூப் விட்டு வெளியே வரப்போ you close the file, then print that array of list. உங்களுக்கு இது வரும். So we read a file and build a list. This is the way we build the list.